அப்பா உம்மை புகழ்கிறோம், அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். காலவெல்லும் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். அப்பா 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட சாலமோன் தம்முடைய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதற்காக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செய்கிறான். நாங்களும் எங்களுடைய தலையின் மீது ஒவ்வொரு பணி இருக்கிறது ஆண்டவரே. அது என்னவென்றால் ஆலயத்தை கட்டுவது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாலமோன்களைப் போல எழும்பி என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு வழிவாசல்களை கர்த்தர் திறந்தளிப்பீராக. இன்றைய சத்தியத்தின்படி எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு சாலமோனுடைய தரிசனத்தை காண முடிகிறது 2ஆம் அதிகாரத்தில். சாலமோன் had a vision for God. நம்ம குடும்பமாக இருக்கிறோம், வேலை செய்கிறோம், நமக்கு பிடித்த இடங்களில் போகிறோம், பிடித்த சொந்தக்காரர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், பிடித்த நபர்கள் மத்தியில் இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? நம்ம தரிசனமோ அவங்க தரிசனமோ ஒத்து போகும். அவங்களால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், நம்மளால் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ நம்முடைய தரிசனத்துக்கு யாரெல்லாம் ஒத்து போகிறாங்களோ, நமக்கு நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு யாரெல்லாம் ஒத்து போகிறாங்களோ அவங்கள தான் நம்ம கூட வச்சுப்போம். அதுபோல் அவங்களும் அவங்களோட லட்சியத்துக்கு நம்ம ஒத்து போனோம்னா தான் அவங்க நம்மளை நம்ம கூட வச்சுப்பாங்க. இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டுருவாங்க. அப்படின்னா நம்ம அவங்கள விட்டுருவோம். ஏன்னா அவங்க என் லட்சியத்துக்கு ஒத்து போகலன்னு நம்ம அவங்கள விட்டுருவோம். ஒருவேளை அந்த நபர் நம்ம லட்சியத்துக்கு ஒத்து போனாலும் நம்ம அவங்க லட்சியத்துக்கு ஒத்து போகலன்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு திருச்சபைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப முழுசாக ஆண்டவர் காலில் விழுந்துடலாம். உங்கள் லட்சியத்துக்கு நான் ஒட்டு வரேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தரிசனத்துக்கு நாம் ஒற்று கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. நமக்கென்று ஒரு தரிசனத்தை மற்றவங்க வைக்கலனாலும் கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த தரிசனத்தை நம்ம நிறைவேற்றுவார். அந்த லட்சியம், தரிசனம் என்பதை லட்சியம்னு வச்சுக்கலாம். அந்த லட்சியம் இப்போ நமக்கு பிடிக்காமல் இருந்தாலும் பின்னாடி நமக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல லட்சியத்தை தான் கர்த்தர் வைப்பார். ஆண்டவருடைய திட்டத்தில் நம்ம தோக்கிறதா இருந்தால் கூட அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும். ஆண்டவருடைய திட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறதா இருந்தாலும் அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும். ஆண்டவருடைய திட்டத்தில் நம்ம அழற மாதிரி வந்தாலும் அது நமக்கு நல்லது தான். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய திட்டத்திலே நம்மை அழைத்து வருவாராக. சாலமோனை அவர் திட்டத்திலே இழுக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் நடக்கும்போது சாலமோன் சின்ன பையன். நான் ஒரு எக்ஸாம்பிள் போல் சொன்னேன். சாலமோன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட். திடீர்னு ஸ்கூலுக்கு ஆள் வந்திருக்கோம். உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வயசாயிடுச்சு, அவங்க அப்பா கூப்பிட்றாரு, மம்மி கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. ராஜா விட்டு பிள்ளைல வந்திருப்பான். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு போய் வணக்கம் வைன்னு. தாவீதுக்கு முதிர் வயதில் பிறந்த ஒரு மகன். தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க. ஆமாம், இவனோட அண்ணனுங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகி குழந்தை புட்டிங்கெல்லாம் பிறகு பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க. இவன் சின்ன பையனாக இருக்கான். வயசான காலத்தில் பிறந்த ஒரு மகன். அந்த சின்ன குழந்தை தலை மேலே எல்லா பாரத்தையும் தூக்கி வச்சார். அப்பா நீ தான் அடுத்த ராஜா, ஆண்டவரோட ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய வேலையை கொடு. நம்ம எல்லாருக்கும் இருக்குது, நம்மளோட ஓன் ஆசை இருக்குது. இன்றைக்கி சர்ச்சுக்கு ஆண்டவருடைய ஆசையை நிறைவேற்ற நம்ம வந்தோமான்னு கேட்டால் நம்ம போய் சொல்லாமல் சொல்லணும், இல்லை இல்லைங்க என் ஆசையை நிறைவேற்ற தான் வந்திருக்கிறேன், சாரி என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க ஆண்டவரே, நான் இங்கே வந்தது உங்கள் கையில் எதுனா வாங்கின்னு போகலான்னு தான். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவரும் கை நீட்டுறார். எனக்கு நீ என்ன தரப்போகிற? பிள்ளைங்க பெற்றோருக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்கு வாங்கின்னு போகுது, எல்லாம் சாப்பிடுது. வரும்போது கேட்குறாங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்? மம்மி நான் உனக்கு ஒரு முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சந்தோஷமாக வைக்கிறாங்க. நாங்கள் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போயிருக்கேன், அம்மாவுக்கு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அப்பாவுக்கு ஒரு பென் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுபோல் தான் நீ எனக்கு என்ன செய்ய போகிறார்? உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். நாம் நன்றி நிறைந்தவர்களாக இன்றைக்கு இந்த செய்திக்குள் பிரவேசிக்க போகிறோம். எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, உயிர் கொடுத்துருக்கிறார். நம்மோடு கூட இருந்த எத்தனையோ பேர் இல்லை, நல்லா இருக்கிறோம், நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் காலையில். ஆமென், ஹல்லேலூயா. Solomon had a plan. Solomon had a purpose. Hallelujah. Solomon had a project. Solomon had a preparation
டு சர்வ் காட். தமிழில் சொல்லணும்னா சாலமோனுக்கு ஒரு திட்டம் இருந்தது, சாலமோனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆமென். சாலமோனுக்கு ஒரு ஆயத்தம் இருந்தது. எதற்கு இந்த ஆயத்தம் சாலமோனேனா, என் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கென்று இருந்ததாம். ஹல்லேலூயா, சூப்பர் இல்லைங்களா? சாலமோனுடைய ஆயத்தம் என்ன? என்ன சாலமோன் ரெடியாக இருக்கீங்க? இல்லைங்க, நான் ஆலயம் கட்ட போகிறேன். என்ன சாலமோன் கையில் ஒரு மேப் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கீங்க? இல்லை, நான் ஆலயம் கட்ட போகிறேன். என்ன சாலமோன் காலையில் கிளம்பிட்டீங்க? நான் ஆலயம் கட்ட போகிறேன். வாட் இஸ் அவர் ப்ரிப்பரேஷன் டுடே? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட போடும். மத்தேயு 6:33. முதல்ல என் வேலையை நீ பாரு, உன் வேலை கூட வரும். ஹல்லேலூயா, உன் வேலை கூட வரும். பெரிய பெரிய கான்ஃபரன்ஸுக்கு போவோம், அந்த கான்ஃபரன்ஸுக்குள்ள காசு கட்டிடுவோம். கான்ஃபரன்ஸுக்கு சாப்பாடை பற்றி கவலைப்பட வேணாம், லஞ்ச் டைமில் சாப்பாடு கூட வரும். அதுக்காக கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சாரி, இட் இஸ் அ பேக்கேஜ். என் ஆலய பணிகளை, என் ராஜ்யத்தின் பணிகளை, என் பிதாவின் ராஜ்யத்தின் பணிகளை பார்த்தால் உன் வீடு உன் கூட வரும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு வேலை உன் கூட வரும், உனக்கு வேண்டிய பணம் உன் கூட வரும், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு கூட வரும். Let us prepare ourselves to build the temple of God என்று நான் இன்றைக்கு பேச போகிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் ஆயத்தமாவோம் என்பதாக பேச போகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு டிட்டர்மைன்ட் டு பில்ட் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன் என்கிற தீர்மானம் என்கிற தலைப்பில் பேச போகிறேன். டிட்டர்மைன்ட் டு பில்ட் த ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன் என்கிற நிர்ணயம். ஹல்லேலூயா. 3 விதமான பி சாலமோன் யூஸ் பண்ண போகிறாரு. ப்ரிப்பரேஷன், பர்பஸ், பிளானிங். சரியாக ஆர்டரில் போட்டோன்னா, he had a purpose, he had a planning, he is preparing. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது, அதற்கான திட்டம் இருந்தது, அதற்கான ஆயத்த பணிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். வாட் இஸ் அவர் பர்பஸ் டுடே? வாட் இஸ் அவர் டிசிஷன் டுடே? நான் இன்றைக்கு என்ன நிர்ணயம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன்? உன்னுடைய நிர்ணயம் என்ன மகனே? உன்னுடைய நிர்ணயம் என்ன மகளே? இன்றைக்கு உலகம் நிர்ணயத்தோடு ஓடுகிறது. எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது உலகம். தான் பணியில்னா கத்தி மாதிரி இருக்குது. ஒரு கத்தி ஒரு தர்பூசணி பழத்து மேலே விழுந்தால் எப்படி விடும்? ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மீதி பழத்தை விட. இல்லை, தர்பூசணி பழத்து மேலே என்ன பண்ணலாம், அப்படி போட்டாலே வெட்டு விடும். உலகம் அப்படி இருக்குது. உலகத்து மக்கள் உலகத்திலே போய் பணத்தை சம்பாதிக்க, கரெக்ட் தானே, பெயரை சம்பாதிக்க, பதவியை சம்பாதிக்க ஷார்ப்பாக உலகத்தை ஒரு போட்டு அவர்கள் திட்டத்தோடு போகிறார்கள். என் திருச்சபையே, எனக்கு ஊழியம் செய்து வந்திருக்கிற சாலமோன்களே, உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய திட்டம் என்ன? வாட் இஸ் யுவர் பர்பஸ் அண்ட் யுவர் டிசிஷன் டுடே? ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, த டெம்பிள் ஆஃப் காட். உன் நோக்கம் என்ன மகனே? கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவது. கர்த்தருக்கென்று சொல்லுங்க, கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவது. கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவது. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார்கள் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are the temple of God. நீதான் மகளே அந்த ஆலயம், நீதான் என் மகனே அந்த ஆலயம். அன்றைக்கு சாலமோன் முழு உலகத்திலே ஒரே ஒரு ஆலயத்தை கட்டினான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு ஆலயமாக கட்டி கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லாம என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் சாலமோனை போல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நிர்ணயம் பண்ணிக்கொண்டேன். சொல்லுங்க, நான் சாலமோனை போல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நிர்ணயம் பண்ணிக்கொண்டேன். சாலமோன் decides to build the temple of God. ஆண்டவரும் அவனுக்கு பிறகு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. உன் வீட்டையும் கட்டிக்கோ, உன் வீட்டையும் கட்டிக்கோ. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் காட் 2 ஒர்க்ஸ் டு டூ. உங்கள் வீடையும் கட்டுங்க, உங்கள் ஆலயத்தையும் கட்டுங்க. உங்கள் குடும்பத்துக்குன்னு உழைங்க, உங்கள் ஆண்டவருக்குன்னு உழைங்க. உங்கள் வருமானம் உங்கள் ஆண்டவருக்கும் சொந்தம், உங்கள் குடும்பத்துக்கும் சொந்தம். வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் சொந்தம் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 10ல் 1 யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். மீதி 9 மொத்தமே உங்கள் குடும்பத்துக்கு சொந்தம். குடும்பம் உட்காந்து முடிவு பண்ணுறீங்க, 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்தோம்,
100 ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்டோம், 900 வச்சுருக்கோம், என்ன பண்ணலாம்? அப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க, மம்மி டாடி ஒரு 100 ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஓ எஸ், ரைட். மீதி 80% யாருக்கு சொந்தம்? உங்கள் குடும்பத்துக்கு. வேறு வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லை, வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுங்க. உங்கள் கையில் உள்ள காசு ஒருத்தர் கையில் போயிட்டு வருதுன்னா அவங்க பார்ட்னர் ஆகிட்டாங்க. அது வட்டிக்காரனாக இருக்கட்டும், கடன்காரனாக இருக்கட்டும், பேங்கராக இருக்கட்டும், அது குழுவாக இருக்கட்டும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன ஆகிட்டாங்க? உங்களோட பார்ட்னர். பார்ட்னர் என்ன பண்ணுவான்? உங்கள் பணத்தை தயவு செஞ்சு கொடுங்கண்ணா, எடுத்து செலவு பண்ணுவானா? சொல்லுமா, தயவு செஞ்சு கொடுங்கண்ணா, பார்ட்னர் எடுத்து செலவு பண்ணுவானா? பார்ட்னர் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. உங்களை மாதிரி பேங்க்கில் அவனும் கையெழுத்து போட்டு எடுக்கலாம். எய்தர் ஆர் தி அபோவ். இவருனாலும் போடலாம், அவர்னாலும் போடலாம். டோன்ட் மேக் பார்ட்னர்ஷிப் வித் தி வேர்ல்ட், மேக் பார்ட்னர்ஷிப் வித் காட். ஹல்லேலூயா. உங்கள் காணிக்கைகளினால் ஆண்டவரை கனப்படுத்துங்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் சொல்லும்போது, மோசே சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்தார்கள். இது ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி, அவ்வளோதான். ஆமென். ஓகே, வாட் வாஸ் கிங் சாலமன்ஸ் பர்பஸ்? டு பில்ட் அ டெம்பிள் ஃபார் த லார்ட். தேவனுக்கு என்ற ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த பணி சாலமோனுக்கு உண்டு. யார் அந்த சாலமோன்? நீ தான் மகனே அந்த சாலமோன், நீ தான் மகளே அந்த சாலமோன். அன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். சாலமோனுக்குள்ள ஒரு நோக்கம் இருந்ததா? கரெக்டாக விரல் விட்டுங்க. நோக்கம் இருந்ததா? திட்டம் இருந்ததா? ஆயத்தம் இருந்ததா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம்னா, என் ஜனங்கள் மத்தியிலே நான் வந்து உலாவதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும். இன்றைக்கி இந்த இடத்த வாடகை எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் இப்படி போனீங்கன்னா, இந்த தெரு, இந்த ஹைவேல நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பக்கம் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா உள்ள சர்ச்சு, பக்கத்தில் உள்ள பெரிய சர்ச்சுங்க. இந்த பக்கம் பக்கத்தில் ஒன்று இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு லெஃப்ட் ரைட்டில் சபை இல்லை. இந்த இடம் யாரோட ஆஃபீஸுங்க? ஆண்டவரோட ஆஃபீஸ். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வந்துடுவாருன்னு சொல்ல முடியாது. அவரை எங்கே கூப்பிட்றோமோ அங்கே தான் வருவார். அவரை எங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அங்கே தான் வருவார். அவருக்காக ஜனங்க எங்கே வந்து காத்திருக்காங்களோ அங்கே தான் வருவார். அவர் தான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. இட் இஸ் அ ராயல் பிளேஸ் ஃபார் காட். இது தேவனுக்காக உன்னதமான மகிமையான ஒரு ஆலயத்தை அவர் கட்டப்போகிறார். இன்றைக்கு பார்த்தோம் என்றால், நம் எண்ணிக்கை கடங்காத எந்த ராஜனும் தன் ஆட்சியிலே செய்யாத ஒரு காரியத்தை, அவன் தன் ஆட்சியிலே செய்யாத ஒரு காரியத்தை இஸ்ரவேலுடைய மன்னன் பண்ண போகிறான். இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், இவ்வளோ பெரிய டீம் வச்சு யாரும் பண்ணதில்லை. 70,000 பேர் லேபர்ஸை வச்சு வேலை வாங்க போகிறான். எத்தனை பேருங்க? 70,000 பேர். இன்னைக்கு உலகத்தில் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. 70,000 பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ்லாம் சம்பளம் கொடுக்கலாம். அன்னைக்கு இதே ஸ்பீடில் தான் சாலமோனும் 70,000 பேரை தேர்வெடுத்து சம்பளமும் கொடுத்தார், சாப்பாடும் கொடுத்தார், ஷிஃப்ட் போட்டு வேலை கொடுத்தார். டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, 6 மாதம் ஷிஃப்ட்டு, 3 மாதம் ஷிஃப்ட்டு. ஸ்டோன் கட்டர்ஸ், கற்களை வெட்டுகிறவர்கள், சிற்பாசாரிகள் 80,000 பேர். ஏன்னா ஆலயம் ஃபுல்லாக எதில் கட்டணும்? கல். புரிஞ்சுங்க, கல்லை ஆலயத்துக்கிட்ட வந்து வெட்டக்கூடாது, தட்டக்கூடாது, சுற்றி சவுண்டு கூட கேட்கக்கூடாது. எல்லாமே மலை மேலே பண்ணிட்டு வந்துடும். என்ன என்ஜினியர்னு எனக்கு தெரிலங்க. யாராவது ஒரு என்ஜினியரை நீங்கள் கூப்பிடணும். சின்னதாக 10க்கு 10 வீடு கட்டித்தா, சுற்றியே படக்கூடாது. கட்டுவாரான்னு எனக்கு தெரில. சவுண்டு கேட்கக்கூடாது, அந்த கொலூரோட சவுண்டு கேட்கக்கூடாது. சத்தம் போடாமல் கட்டணும். கட்ட முடியுமாம்மா? ஜல்லி போடும்போது போடுவார் பாருங்க சவுண்டு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ஊருக்கு போயிட வேண்டியதுதான். சவுண்டு வருமா? பேஸ்மெண்ட் போடும்போது ஒரு சவுண்டு. இவ்வளோ பெரிய மெகா ஆலயம் சத்தம் போடாமல் கட்டுகிறான். பெஸ்ட் என்ஜினியர் ஹூ எவர் லிவ்ட் இன் பிளானட் எர்த். ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் பேரை வேலை வாங்குறாரு? 70,000 லேபரர்ஸ், 80,000 ஸ்டோன் கட்டர்ஸ். ஆக எத்தனைங்க? 1,50,000 பேர். ஓவர்சியர்ஸ், மேனேஜர்ஸ் 3,600 பேர் மேனேஜர். ஹல்லேலூயா. Solomon had a great planning. Solomon had an organization. ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் இப்போ தான் 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சிச்சு. இப்போ சுக்கோத்தினுடைய 2ஆம் நாள் ப்ரேயர் போயினுக்குது. இன்றைக்கி சாயந்தரம் எனக்கு கவலை இல்லை, தெலுங்கு சர்வீஸோடு அது போயிடும். நேற்று சாயந்தரம் எனக்கு கவலை. ஏன்னா 4 வேலை 4 இடத்துக்கும் நான் போகணும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. இங்கே சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. நான் சொன்னேன், அப்பா இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ப்ரேயர் ஆல்டர் போட்டாங்க 6:30லேருந்து 8 வரைக்கும். உங்களை கர்த்தர் யாரெல்லாம் பலப்படுத்துகிறாரோ 100 ஸ்தோத்திர பலிகள் படி. அந்த ஒரு 4-5 பேர் 100 ஸ்தோத்திர பலிகள் படித்தாங்க, ஒரு ஜெபம் பண்ணாங்க. We need an organized team to do God's ministry.
ஆண்டவர் சொன்னார், வேலை ஆட்களோ குறைவு, வேலையோ மிகுதி அதிகம். உங்கள் ஒவ்வொரையும் ஒப்பு கொடுங்க திருச்சபையை. ஐயா 40 நாள் சாயந்தரம் நான் வந்துடுறேன், வாங்க. இன்னும் ஒரு வாரம் சாயந்தரம் இங்கே ஜிஐயில் ப்ரேயர் நடக்க போகுது, நான் வரேன், வாங்க. 40 நாள் ஈவினிங் ப்ரேயர் இங்கே நடந்தது போல் சேக்காடு திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3வது நாள் நடக்க போகுது, வாங்க. மார்னிங் டிவிஷனுக்கு வாங்க. இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் சேக்காடு திருச்சபையில் நடக்குது, வாங்க. அன்னாள் சிஸ்டர் வீட்டில் ப்ரேயர் நடக்குது, வாங்க. ஈவினிங் தெலுங்கு சர்வீஸுக்கு வாங்க. we need a great organization. 1-2 பேர் செய்வதல்ல கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணி. 70,000 பேர் 80,000 பேர் சேர்ந்து செய்வது தான் கர்த்தருடைய பணி. எத்தனை ஆயிரம் பேர் வேணும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். எங்களுடைய திருச்சபையில் சொல்லுங்கள், 70,000 பேர் ஊழியம் செய்வார்களா? எத்தனை பேர் விசுவாசம்? எத்தனை பேர்? 70,000 பேர். எங்களுடைய திருச்சபையில் சொல்லுங்கள், 80,000 பேர் ஊழியம் செய்வார்களா? ஆமென். சொல்லுங்கள், கர்த்தருடைய திருச்சபையில் 3,600 பேர் மேனேஜர்கள், தலைமை போதர்களாய் மாறுவார்களாக. வண்டர்ஃபுல். ஆமென். Decided to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று ஆயத்தப்பட்டிருக்கிறான். Where are the supplies? Where is the logistics? Supplies, அந்த வேர்டு மறந்துடாதீங்க. என்னதுங்க? கரண்ட் சப்ளை, வாட்டர் சப்ளை, கரெக்டா? வேற இன்டர்நெட் சப்ளை, சாப்பாடு சப்ளை, மெட்டீரியல் சப்ளை. சப்ளை பண்ணி தானே ஆகணும், இல்லைன்னா நம்ம வேர் இஸ் த சப்ளை? இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சாலமன் டு டூ இட். சொல்லுங்கள், நான் சாலமோனை போன்ற கர்த்தருக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். கர்த்தருக்கு வேண்டிய அனைத்து சப்ளைஸையும் என் மூலமாக கர்த்தர் தருவார். விசுவாசமாக சொல்லுங்க, அறகுறையாக சொல்லாதீங்க. நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ ஹேவ் அ டிட்டர்மினேஷன், சப்ளை வில் கம். நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கர்த்தர் தருவார். ஊழியத்துக்கு பேவன் முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் கொடுப்பார். பைக் எடுத்துகிட்டு கிளம்புத்தீங்கன்னா பெட்ரோல் கொடுப்பார். 4 பேரை கூட்டி ஊழியம் பண்ணித்தீங்கன்னா அது ஒரு திருச்சபையாய் மாற்றுவார். அது வாடகை திருச்சபை, அதாவது சொந்த இடத்தை கர்த்தர் தருவார். God will take care of the supplies. Hallelujah. The determination, இந்த ஆயத்தம் தரிசனத்தோட ஒட்டு போகிறது. ஆலயத்தை கட்டணுன்ற வாஞ்ச சாலமோனோட வாஞ்சையா, அவங்க அப்பாவோட வாஞ்சையா? வெரி குட். அவங்க அப்பா ஆசைப்பட்டாப்புல, என் காலத்தில் ஆலயத்தை கட்டி பார்ப்பேன். ஆண்டவர் சொன்னார், நீ நிம்மதியாக போய் படுத்துக்க. உன் கை ரத்தம் படித்த கைப்பா, உன்னை பார்த்தாலே உலகமே பயப்படுது. நீ கட்டின ஆலயத்தில் யாரும் வர மாட்டாங்க, அதனால் நீ படுத்துக்க. உன் பையனை நான் உன் ஸ்தானத்தில் எழுப்புவேன், அவன் உனக்கு என்ன கட்டுவான். அதனால் தாவீது நான் பண்ணாப்புல, ஆலயம் மட்டும்தாங்க கட்டலை, லேண்டு வாங்கிட்டார், கோல்டு வாங்கி வச்சுட்டார், கல் வாங்கி வச்சுட்டார், தேவையான பணத்தெல்லாம் சேர்த்துட்டார். ஒரு ஆலயம் இல்லை, 10 ஆலயம் கட்டுற அளவுக்கு சேர்த்து வச்சுட்டார். பையனுக்கு கட்டினா மட்டும் போதும், பிளான்லாம் கூட கொடுத்துட்டார். டீமை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இந்த பாரு, எனக்கு வயசாகிடுச்சு, நான் இறந்துருவேன், எல்லாம் சின்ன வயசு பசங்களாம் பாஸ்டர் சாலமோனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேர் பாஸ்டர்னு வச்சிடலாம். யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்? என் மகன் ராஜா பாஸ்டரை போல, பில்டரை போல என் ஆலயத்தை கட்ட போகிற என் மகனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி வைக்கிறான். அவர்கள் எல்லாம் இருக்கிறான். David charged Solomon to build the kingdom of God, the building of God, the temple of God. இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்ற, என் ஆலயத்தை கட்டி, என் ராஜ்யத்தை கட்டு. எத்தனை பேர் ஆண்டவர் ராஜ்யத்தை கட்ட போறீங்க? Solomon used his wisdom to build the temple of God. தன் ஞானத்தை உபயோகப்படுத்தி ஆலயத்தை கட்டினான் என்றால், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நானும் என் ஞானத்தை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவேன். Hallelujah. Solomon used his riches to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தன் ஐஸ்வரியத்தை உபயோகப்படுத்தினான். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நானும் என்னுடைய ஐஸ்வரியத்தை உபயோகப்படுத்தி என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன். Hallelujah. Solomon strictly followed the writings of the forefathers. மோசே எழுதினது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதினது, அவங்க டேடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக ஃபாலோ பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான். பாயிண்ட் டு பி நோட்டட், கர்த்தருடைய வசனங்களை கேர்ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணலன்னா வேற என்னத்தையாவது கட்டிட்டு போயிடுவோம். நாம் கட்ட அழைக்கப்பட்டது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தையும் கர்த்தருடைய திட்டங்களையும் நன்றாய் புரிந்து கொண்டு அவர் ஆலயத்தை கட்டுவேன். ஏங்க ஏன்? We want people to come together. ஜனங்க ஒன்றா வரணுன்ற வாஞ்சா எத்தனை பேருக்கு இருக்கு? எங்கே கூடுவீங்க? ரயில்வே ஸ்டேஷன்லையா, மார்க்கெட்லையா, பஸ் ஸ்டாண்ட்லையா, கடை தெருவிலையா, பஸ் டிப்போலையா, கல்யாண மண்டபத்திலையா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி கர்த்தரை தொழுது கொள்வோம்.
அங்கெல்லாம் கூடலாம். என்ன ஆகும்? நீங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டு வந்த பிறகு அவங்க வேறு எதனா பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வேறு எதனா பண்ணுவாங்க. அந்த இடத்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். அதற்காக தான் அவருக்கென்று ஒரு ஆலயம். சொல்லுங்கள், கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம். சொல்லுங்கள், கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம். சொல்லுங்கள், கர்த்தருக்கென்று ஆலயம். ஜாதிகள் மத்தியிலே கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம். என்னை கொண்டு, சொல்லுங்கள், சாலமோனாகிய என்னை கொண்டு கர்த்தர் கட்டக்கூடிய கிருபையை தருவார். The greatest achievement of Solomon, King Solomon, was the temple of God. சாலமோன் நிறைய வெற்றிகள் அடைந்திருக்கிறார், நிறைய சாதனைகள் படைத்திருக்கிறார். பெரிய சாதனை ஆண்டவருடைய ஆலயம். உங்களை எத்தனை பேர் சாதனை படைக்க போறீங்க? பெரிய சாதனை ஊழியமாக இருக்க வேண்டும், ஊழியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய கடை நிர்ணயிப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க, மியூசிக் டைரக்டர் ஆவீங்க, பணத்தை சம்பாதிப்பீங்க, வீடு கட்டுவீங்க, திருமணம் பண்ணுவீங்க, பிள்ளைகள் பெற்றெடுப்பீங்க, வீடு வாஸ்தி சொத்து சுகம் எல்லாம் சம்பாதிப்பீங்க. பெரும் பெயர் பெறுவீர்கள். அதை காட்டிலும் பெரும் பெயர் கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டுவீர்கள். ஹல்லேலூயா. Greatest achievement. Hallelujah. It is a community service. கர்த்தருடைய ஆலயம் என்பது கம்யூனிட்டி சர்வீஸ். நம்ம என்ன நினைச்சோம்? சாப்பாடு போகிறது, அன்னதானம் போகிறது, ஏழைங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, துணிமணி கொடுப்பது அல்ல மகனே. மக்களுக்கு கர்த்தரை கொடுப்பது தான் ஒரு மாபெரும் சமுதாய பணி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களை ஒன்று கூட்ட சண்டை அவசியமா? பணம் அவசியமா? பொருள் அவசியமா? ஆராதனை அவசியம். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழ், கூடி ஜெபிக்கின்ற சபை கூடி வாழ். நம்ம சர்ச்சில் ப்ரே பண்ணும்போது கவனிங்க பிள்ளைகளா, நீங்கள் எல்லாருமே அதை மிஸ் பண்ணுறீங்க. ப்ரேயர்னும் போது நீங்கள் பேசுகிறீங்க, குழந்தைய பார்க்குறீங்க, ஃபோன் எடுக்கிறீங்க, வேறு எங்கேயோ இருக்கிறீங்க. ப்ரேயர்னும் போது எல்லாரையும் ஒன்று கூட்டுங்க. ப்ரே பண்ணுறாங்க, கண்ணை மூடுங்கன்னு சொல்லுங்கள். ப்ரேயரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ், ஃபார் காட்ஸ் சேக். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக மக்கள் கூடி ஜெபித்தால் மட்டுமே அற்புதம் நடக்கும். ஆமென். கூடி ஜெபித்தால் மட்டுமே. ஆமாம், ப்ரேயரில் ஒரு ஃபுல்னஸ் வேணும். சாலமோன் கட்டின ஆலயம் அதுக்கு தான். 12 கோத்திரமும் ஒன்றாய் இணைந்து ஒரே தேவனை பண்டிகை நாட்களிலே ஏகோபித்து ஆராதனை செய்யும்படியாக கட்டினான். ஹல்லேலூயா. His achievement was great in the kingdom of God. ஹல்லேலூயா. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய திறமை, அவருடைய ஆதிக்கம், அவருடைய படிப்பு, அவருடைய கல்வி எல்லாவற்றையும் வைத்து கர்த்தருடைய ஆலயத்தை அவன் கட்டினான். It was the royal temple. It was the royal building for God. ஆமென். பார்த்தீங்களா, அந்த வசனத்தை படிக்கிற முதல் வசனம், சாலமோன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜ்யத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்ட நிர்ணயம் பண்ணி. பிளேஸ். We need to be in our place. அவர் நிலையில் இருக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்கக்கூடாது. ஆலயத்தில் ஆண்டவர் இருப்பார், அரண்மனையில் ராஜா இருப்பார். ஆலயத்தில் நீங்கள் இருப்பீங்க, வீட்டில் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருப்பீங்க, வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. உங்களுக்கென்று நீங்கள் இருக்க ஒரு இடம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உட்காரணும், நீங்கள் உங்கள் டேபிளில் உட்காரணும், நீங்கள் உங்கள் சேரில் உட்காரணும், நீங்கள் உங்கள் ப்ரேயர் பண்ணுற இடத்துல இருக்க வேண்டும். சாலமோனுக்கு இதை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆலயத்தினுடைய ஸ்பீடு பாருங்கள், அந்த ஆலயத்தை எப்படி நடத்துகிறான் என்று. வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான். சக்கராகரமான அதனுடைய ஒரு விளிம்பி தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவு 30 முழ நூலுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய வேலையினுடைய பணி, இந்த வெண்கல தொட்டி எவ்வளவு தூரம் இருந்தது என்பதை பற்றி, எவ்வளவு பெரிதாக இருந்தது என்பதை பற்றி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் அ பிகர் ப்ராஜெக்ட். ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க போகும்போது ஒரு வெண்கல தொட்டி இருந்தது. ஆனால் அதை மட்டும் யூஸ் பண்ணாமல் இவர் பெரிதாய் கட்டுகிறார். ஏன்னா ஜனம் ஆயிடுச்சு, பெருகி போய்விட்டது. ஹி பில்ட் அ கிரேட்டர் திங்ஸ். இது வெண்கல தொட்டியை பற்றி நம்ம 2ஆம் வருஷத்தில் படிக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவதற்கு முன்பதாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஹோல் மாடலை ஆண்டவருடைய டெம்பிளாக, ஆலயமாக கட்டுவதற்கு முன்பதாக அவன் ஒரு டீம் ஒர்க் பண்ணுகிறான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், 70,000 பேர், 80,000 பேர். ஹல்லேலூயா. எங்கேருந்து ஆட்களை கொண்டு வந்தார்? சிலர் சொல்கிறாங்க கானானியர்கள்லேருந்து நிறைய பேர்
இந்த வேலைக்காக தங்களை ஒப்புக்கொண்டார்கள். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாம் செல்வந்தர்களாக மாறினார்கள், அவங்களும் வந்தாங்க. பட் இந்த மேனேஜர்ஸ்லாம் இருந்தால் பாருங்கள், 3000 சில்லற பேர், அவர்களைத்தான் இதிலிருந்து எடுக்கிறான். அவர்கள் தான் இவங்க. இந்த 3600 பேர் ஓவர்சியர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் இஸ்ரவேல்லேருந்து. மீதி பேர் கானான்லேருந்து லேபரர்ஸ் வருகிறாங்க. இப்போ ஆலயத்தினுடைய திட்டம் ரெடி, பிளான் ரெடி, அவருடைய வீட்டுக்கும் பிளான் ரெடி எல்லாம் பண்ணும்போது சாலமோன் நேராக ஆலய பணியை துவங்குகிறான். இந்த ஆலய பணியில் 70,000 பேர், 80,000 பேர், 3600 பேர் வருகிறார். ஆமென். இதில் சில வரலாற்று சோடுகள் சொல்லுகிறது திருச்சபையை. அவரோட பிளானிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்ததுதான். ஷிஃப்ட் போட்டு வேலை கொடுத்தாராம், ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாராம், இன்சூரன்ஸ் கொடுத்தாராம், பிஏ வேறு என்னப்பா இருக்குது அதெல்லாம், எல்ஐசி, பிஏ என்னென்னலாம் போடணுமோ எல்லாம் போட்டு, பிஎஃப் எல்லாம் கொடுத்தாராம். சாரி, பிஏன்ட்ட பிஎஃப். 7 வருஷம் இந்த ஆலய பணி நடந்ததான். 7 வருஷத்தில் கடுமையான வேலை, பெரிய பெரிய ராட்சத கல்களை வெட்டிக்கிட்டு வரணும். அப்போல பக்கத்து நாட்டு தீரு தேசத்துலேருந்து பெரிய பெரிய மரங்களை வெட்டி தெப்பங்களாக கட்டி கடலில் கொண்டு வரணும். ஒரு ஆள் தண்ணியிலையும் சாகலையாம், ஒரு ஆள் கல்லுலேயும் சாகலையாம், ஒரு ஆக்சிடெண்ட்டு கூட ஆகலையாம். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 1,50,000 பேர், கூட ஒரு 3,600 பேர், 1,53,600 பேர் வேலை செய்த இடத்துல ஒருத்தனு கூட அடிப்படலைண்ணா. 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேருக்கு அடிப்படுது. வண்டர்ஃபுல். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென். அவர்கள் உபயோகப்படுத்தின கருவிகள், த ஒர்க்மேன்ஷிப், த ட்ரைனிங். ஹல்லேலூயா. நோ இன்டரப்ஷன். மழையும் அவர்கள் பணியை நிறுத்தவில்லை, வெயிலும் அவர்கள் பணியை நிறுத்தவில்லை. மழையிலும் எப்படி வேலை செய்ய வேண்டும், வெயிலிலும் எப்படி வேலை செய்ய வேண்டும். திருச்சபையே, ஆண்டுடைய ஊழியம் செய்கிற மகனே மகளே, ஒரு மழை பெஞ்சா ப்ரேயரே கேன்சல் பண்ணுங்க, மழை ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு காற்றடிச்சா காற்று ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரேயரை கேன்சல் பண்ணுங்க. வெயில் அடித்தா வெயிலாக இருக்குது, ப்ரேயரை நிறுத்துங்க. இல்லை, ஸ்கூலில் லீவ் விட்டா ஸ்கூலில் லீவு, ப்ரேயரை நிறுத்துங்க. ஸ்கூலில் எக்ஸாம் வச்சா ஸ்கூலில் எக்ஸாம், ப்ரேயரை நிறுத்துங்க. பட் ஹியர் they remained, the work remained perfected, the work remained perfect till the end of the day, till the completion of the temple. ஒருவரும் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு அனைவரும் கர்த்தர் பணியை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ரைட். டீம்லாம் பிளான் ரெடி, தரிசனம் ரெடி. சாலமோன் முடிவு எடுத்துட்டார். கட்டிட்டு தான் என்ன பண்ணுவார்? முடிப்பார். கட்டி முடிப்பேன் என்று முடிவெடுத்தார். இப்போ நெட்வொர்க்கிங் பண்ணணும். மினிஸ்ட்ரிக்கு போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது தனியாக இருக்கக்கூடாதுங்க, நெட்வொர்க்கிங் பண்ணணும். நீங்கள் நெட்வொர்க்கிங்கை பற்றி யோசிக்கலைன்னா உங்கள் வேலை பாதி கூட போகாது. ஆமென். பணம் இருக்குதுனால கட்டிடுவோமாண்ணா, பொருள் இருக்குதுன்னா கட்டிடுவோம்னா. மக்கள் செல்வாக்கு அவசியம். இயேசுவை பற்றி படித்தோம் என்றால் லூக்கா 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கடைசி வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும். Now he is going to do his planning. இப்போ நெட்வொர்க்கிங், correspondence. He had a good correspondence with Hiram, king of Tyre. தீரு நாட்டினுடைய மன்னனாகிய ஈராமோடு கூட அவருக்கு நல்ல நட்பு இருந்தது. ஆல்ரெடி ஈரான் வந்து தாவீதுக்கும் ஃப்ரெண்டு. ஆமென். தாவீது உலகெங்கும் படையெடுத்து ஜெயித்த ஒரு மன்னன், மிடில் ஈஸ்ட் முழுதாக படையெடுத்த மன்னன். தீரு தேசத்து மேலே போல, ஏன் தெரியுமா? அங்கே ஆட்சி செய்வது அவன் நண்பன். ஹல்லேலூயா. ஆமாம். கரேஜ் இல்லாதவங்க, தைரியம் இல்லாதவங்க, ஆமென், போல்ட்னஸ் இல்லாதவங்க தான் நண்பன் கூடவே சண்டை போட்டு அதை எடுத்துக்க பார்ப்பாங்க. தாவீது அப்படி இல்லை. தாவீதோட யுத்தம்லாம் எக்ஸலண்ட். ஏன்னா ஹி வாஸ் அ பிரேவ் மேன். தீரு கூட தாவீது சண்டைக்கு போகல, ஈராம் கூட சண்டைக்கு போகவில்லை. ஹல்லேலூயா. தாவீதோட சண்டை ஃபுல்லாக நிஜமான எனிமீஸ் கூட. நீங்கள் பிரேவான ஆள், கரேஜியஸ் ஆனாலுன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. இல்லைனா பிரேவ் இல்லாத ஆளுன்னா கவனிங்க, நீங்களும் பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஃபேஸ் பண்ணி நீங்களே ஜெயிப்பீங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. என்னதுங்க? உங்கள் முன்னாடி வர பிரச்சனையை ஜெயிக்க மாட்டீங்க, அதில் தோற்றுருவீங்க. இருந்தாலும் நான் பெரிய ஆள் ஆகணுமேனு நீங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை ஜெயிச்சு உங்களை பெரிய ஆளாக காட்டிப்பீங்க. ஆனால் நிஜ கோலியாத் நின்று கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. தாவீது தீருவோடு சண்டைக்கு போவே இல்லை, ஆனால் பெலிஸ்தியனோடு போனான். பெலிஸ்தியர்களை பண்ணிட்டா உலகமே அழியுது. ஆனால் இந்த இத்தனை 1,80,000 பேர் வேலை செஞ்சாங்களே,
மேக்சிமம் யார் தெரியுமா? அந்த பெலிஸ்தர்களிலிருந்து அடிமைகளாய் வந்தவர்கள். தன் எதிரிகளிலிருந்து பிடித்தான். ஹல்லேலூயா. ரைட், ஓகே. டேவிடுக்கும் ஈராம் தேசத்தில் உள்ள தீரு தேசத்தில் உள்ள ஈராமுக்கும் நல்ல நட்பு இருக்கிறது. இந்த கரஸ்பாண்டிங் லெட்டர் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். இந்த லெட்டரில் அவர் சொல்கிறாரு, லெட்டர் எழுதுகிறாரு, என் தகப்பனாகிய தாவீது, அங்கிள் கூப்பிட்டுருப்பார் நினைக்கிறேன். அங்கிள், எங்கள் டேடி உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்தார். தாம் வசமாக இருக்கும் அரண்மனையை தமக்கு கட்டும்படி நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும். அப்போ இட் வாஸ் த டீல் வாஸ் கண்டினியூவிங். அப்பா இருக்கும்போது செய்த பிஸ்னஸை மகன் என்ன பண்ணுறான்? கண்டினியூ பண்ணுறான். பாயிண்ட் டு நோட், டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி பாருங்கள். உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி பாருங்கள். அதில் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவருடைய உதவிகள் நமக்கு அவசியம். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா வேலை செஞ்ச கம்பெனியில் நீங்களும் வேலை செஞ்சீங்களா? தோத்துற அங்கிள், உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. வண்டர்ஃபுல். He had good relationship. Hallelujah. The neighboring nation is neighbor, it is not enemy. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு விரோதிகள் அல்ல. மகனே மகளே, கவலைப்படாதீர்கள், அவர்களை நண்பராக மாற்றிக்கொள்ளுங்கள். There is benefit of neighborhood. உங்கள் நண்பர்களால், உங்கள் அருகில் இருக்கிற சிநேகிதர்களால் உங்களுக்கு நன்மை மட்டுமே வரும். ஹல்லேலூயா. சாலமோன் ஈராமுக்கு லெட்டர் அனுப்புகிறான். அந்த லெட்டரில் he is a good example. ஆமென். நல்ல எக்ஸாம்பிள் அனுப்பி தகப்பனுக்கு உதவி செய்தது போல எனக்கும் உதவி செய்யுங்கள். Solomon's work was with good quantity, also with good quality. நிறையவும் செய்யணும், நல்லாவும் செய்யணும். அதாங்க ஆண்டவர் பணி. கொஞ்சமாக செஞ்சாலும் நல்லா செய்யணும்னு சிலர் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய செய்யணுவாங்க. ஆனால் ஆண்டவர் பணியில் நம்ம எல்லாருக்கும் சிக்கல் என்ன தெரியுமா? நிறைய செய், சொல்லுங்க, நல்லா செய். நிறைய செய், நல்லா செய். Do greatly with good quality. Good quantity, good quality. நிறைய அளவும் செய், நன்றாகவும் செய். Because the work which you are doing is everlasting. என் மகனே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று நீ செய்கிற பணி நிரந்தர பணி. ஹல்லேலூயா சொல்லமா? உலகம் முழுவதும் பரவி இருக்கிற பணி இது. ஆண்டவருடைய பணி இது, திருப்பணி. சாலமோனுடைய லெட்டர் ரைட்டிங் ஸ்கில் இதில் தெரியுது. இதை படிக்கும் போதே அவன் எவ்வளவு ஞானமான ஒரு மனுஷன். மரியாதையும் கொடுக்கிறார், மரியாதையும் எடுக்கிறார். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் சொல்லிட்டு he is asking for one man. இப்போ நம்ம 7லேருந்து 10 வரைக்கும் வச்சுட்டோம். சென்ட், ஒரு மனிதனை அனுப்பு. 7ஆம் வசனம் படிங்க. இப்போதும் என் தாசனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்திலும் யூதாவிலும் எருசலேம் இருக்கலாகிய நிபுணரோடு பொன்னிலும் படிங்க, வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீலிலும் வேலை செய்கிற நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை. யார் அனுப்புங்க? நீ தான் மகனே அந்த ஒரு மனுஷன். கொத்து வேலையும் தெரியுது, நூல் வேலையும் தெரியுது, வேற என்ன தெரியுது? மர வெட்டுற வேலையும் தெரியுது. ஒரு மனுஷனை அனுப்பு. இந்த ஒரு மனுஷன் எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணோம் தெரியுமா? 1,50,000. ஒருத்தன் இப்போ எவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்? உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய கலை இருக்குது, ஆனால் யாருக்குமே சொல்லித்தர மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒருத்தனும் கேட்கலன்னு. நிறைய பேர் இருக்கிறான், நான் யார் எடுப்பேன்? ஒரே மனுஷன் வரப்போகிறான், 1,50,000 பேருக்கு சொல்லித்தரப்போகிறான். 3,600 பேருக்கு சொல்லித்தரப்போகிறான். இந்த 3,600 ஃபோர்மேன் கற்றுக்கொண்டு செல்ல போகிறார். யுவர் ஸ்கில் வில் பி டெமாலிஷ்ட் இஃப் யூ டோன்ட் டீச் அதர்ஸ். ஆமென். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் சித்தப்பா ஒரு ஹார்மோனிய பெட்டி வாங்கிட்டு வந்தார். எனக்கு இன்றைய வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவருக்கு யாரோ காசு கொடுக்கணுமா, அவர் தரலன்னே அவர் வீட்டில் இந்த ஹார்மோனிய பெட்டியை எடுத்துகிட்டு வந்தார். நீ காசு கொடுத்துட்டு ஹார்மோனிய பெட்டியை வாங்கிக்கணும். அவரும் காசை கொடுக்கல, ஹார்மோனிய பெட்டியும் எங்கள் வீட்டிலேருந்து போகல. நான் ஹார்மோனிய பெட்டி வாசிக்க கற்றுக்கிட்டேன். அதான் அவங்க அந்த ஹார்மோனிய பெட்டி எடுத்துகிட்டு கொடுத்துட்டு நான் வாசிக்கிறத பார்த்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அவர் வராரு, அவர் போகிறாருன்னுவாங்க. ஏன்டா நம்மளை மரியாதையை அவர்னா பாகவதரா, என் பேர் பாகவதர், அவர் வராரு, அவர் வந்தாரா அப்படின்வாங்க. யாரோ சொல்கிறாங்க நம்ம ரொம்ப மரியாதை அவர் இவருன்னு பார்த்தாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. என்னது பாகவதர்? ஏன்னா அந்த ஹார்மோனிய பெட்டியை அந்த வீட்டு கூட்டத்துக்குலாம் போகும்போது கழுத்தெல்லாம் மாட்டிக்கணும். நான் யோசித்து பார்த்தேன்.
இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் மேடையில் ஏறுறீங்களோ, யாரோட பிள்ளைங்களாம் வாசிக்கிறாங்களோ, அன்றைக்கு அதை கர்த்தர் எனக்கு துவக்கினபதினால்தான் இன்றைக்கி இத்தனை கீபோர்ட் பிளேயர் இந்த சர்ச்சில். எத்தனையோ ஒரு 4-5 கீபோர்டு இல்லாமலே போகுது. ஒரு கீபோர்டை அங்கே கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. மசால் தோசை கட்ட மாட்டாங்க, அது கட்டி வச்சுக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தேன், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மசால் தோசை ரேஞ்சுக்கு கட்டக்கூடிய ஆட்கள் இங்கே தான் உண்டு. அது எப்படிப்பா வாசிக்க தானேப்பா வந்தாங்க, அது எப்படிப்பா மசால் தோசை மாதிரி பொட்டலமாச்சு? இல்லை பாஸ்டர், வாசிக்கிறவங்க வாசிக்க மட்டும் இல்லை, தட்டுவாங்க, இடிப்பாங்க, தள்ளுவாங்க, இழுப்பாங்க. ஹல்லேலூயா. என் மகனே, நீதான் அனைவருக்கும் சொல்லித்தர வேண்டும். பொருள்கள் பாழாய் போவதை பற்றி கவலைப்படாதே, மக்கள் எழும்ப வேண்டும். We need people to rise. We want that one man. அந்த ஒரு மனிதன் சகலத்திலும் கற்று தேர்ந்தவன், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அனுப்பு. He has to go in hands with our team. வியாழக்கிழமை டீம் ஓஎம்ஆருக்கு போவோம். ஒருத்தர் கார் ஓட்டுவார், ஒருத்தர் மெசேஜ் கொடுப்பார், ஒருத்தர் பாட்டு பாடுவார், ஒருத்தவங்க சாப்பாடு செய்வாங்க, ஒருத்தர் பிளம்பிங் செய்வார், ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் செய்வார், ஒருத்தர் போய் ஜனத்தெல்லாம் கூட்டு வருவார், வர்ஷிப் பண்ணுவார். டீமாக போவோம். That one man, who is that one man? நீதான் மகனே அந்த ஒரு மனிதன். கர்த்தர் தேடுகிற, சாலமோன் தேடுகிற அந்த ஒரே மனிதன் நீதான். என் கூட சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். Don't forget, ஈராம் நாடு ரட்சிக்கப்படாத நாடு. ஈராம் ரட்சிக்கப்படாத நாடு. நாட்டின் மன்னன் தீரு என்கிற நாட்டினுடைய மன்னன் ரட்சிக்கப்படாத, இஸ் a non-believer. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலய பணியில் ரட்சிக்கப்படாத மக்கள் கூட வருவார்கள். நான் அவர்களை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள் வழி நடத்துவேன். நீ உன் கலையை எனக்கு சொல்லித்தா, நான் என் கர்த்தரை உனக்கு சொல்லி தருகிறேன். வீடு கட்ட வழி சொல்லித்தா, பெரிய வீட்டுக்கு, பரலோக வீட்டுக்கு போகிறதுக்கு வழி நான் உனக்கு சொல்லி தருகிறேன். பிகாஸ் அவர் ஒர்க் இஸ் கிரேட். ஏன் பிரதர் இவ்வளோ பேர் தேவை? நம்ம பணி பெருசு. ஏன் பிரதர் இத்தனை பேருக்கு கீபோர்டு சொல்லி தரணும்? நம்ம பணி பெருசு. ஏன் பிரதர் இத்தனை பேருக்கு நீங்கள் பிளம்பிங் சொல்லி தரணும்? உங்கள் பணி பெருசு. ஏன் பிரதர் இத்தனை பேருக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வேலை சொல்லி தரணும்? உங்கள் பணி பெருசு. ஏன் உங்கள் சர்ச்சில் 10 கேமராமேன் இருக்கிறாங்க? கர்த்தர் பணி பெரியது. ஆமென் சொல்லுங்க. The labor of God, the work of God, the willingness of God, the greatness of God's temple. அவருடைய பெரிய ஆலயத்தினுடைய மகத்தான பணி. We need craftsmen. Hallelujah. நம்ம ஐயா ஒன்றும் சிம்பிள் கிடையாது. மோசையா ஸ்டார்ட் பண்ணும்போது பெஸ்லையில் வச்சு தான் என்ன பண்ணார்? கட்டினார். இன்றைக்கி ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் வெளிநாட்டிலேருந்து வருகிறான். ஃபாரின் மேன். ஹல்லேலூயா. ஃபாரின் மேன், ஃபாரினர் வருகிறார். ஃபாரினர் வந்து நேராக ஃபாரினர் கை வைக்க போகிறதில்ல, சொல்லி தான் கொடுக்க போகிறார். செய்ய போகிறது நம்ம பிள்ளைங்க தான். ஹல்லேலூயா. தெரியாத பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உலக பணிகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அக்கௌண்டிங் கற்றுக்கொள்ளுங்கள், ஆடிட்டிங் கற்றுக்கொள்ளுங்கள், கேமரா ஆப்ரேட் பண்ணுறது கற்றுக்கொள்ளுங்கள், மைக் போட கற்றுக்கொள்ளுங்கள், எலக்ட்ரிக்கல் கற்றுக்கொள்ளுங்கள், எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரே மனிதனை அனுப்பு என்றார். ஆலயத்தினுடைய லெட்டர் ரிட்டர்ன் வருதுங்க. தீரு மன்னன் ஈராம் லெட்டர் ரிட்டர்ன் பண்ணுறார். ராஜா பதில் சொல்கிறார். 2 பேருமே அவங்க அப்பாவை பற்றியும் பேசிக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை பற்றியும் பேசிக்கிறாங்க. உங்களோட இன்ட்ரடக்ஷன் நல்லா இருக்கணும்னா உங்கள் அப்பாவையும் ஜனங்களுக்கு தெரியணும், உங்கள் ஆண்டவரையும் ஜனங்களுக்கு தெரியணும். உங்களை மட்டும் தெரிஞ்சால் டேஞ்சர். ஹல்லேலூயா. யாரை தெரியணும்? அப்பாவையும் தெரியணும். தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் கர்த்தருடைய வேலையை செய்கிறான். இதுதான் தீருக்கு போன இன்ஃபர்மேஷன். யாருடைய மகன்? தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் கர்த்தருடைய பணியை செய்கிறான். தாவீதுனா ஊர் உலகமே நடுங்கும். ஆனால் தாவீது ஹீராமுடைய நண்பன், தீரு நாட்டு ராஜாவுடைய நண்பன். அந்த ராஜாக்கு பெருமை, என் நண்பன், என்னை ஒருத்தன் தொட்டா என் நண்பன் வந்து கேட்பான், அவனோட புள்ள ஆலயம் கட்டுகிறான், நான் உதவி செய்வேன். Hallelujah. Now he is getting the returning letter, the correspondent letter, the response letter. திரும்ப இருக்குது, ஆன்சர் வருது. என்ன ஆன்சர் பாருங்க, நாம் படிக்க போகிறோம். தாவீது சாலமோனோட லெட்டர் போயிடுச்சு, ரெஸ்பான்ஸ் வருது. 11ஆம் வசனத்தில், தீருவின் ராஜா சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்தபடினார். நான் நினைக்கிறேன் தீரு மன்னன் நிறைய டைம் ஆண்டவரை பற்றி கேட்டிருப்பார் போல. டைரெக்டாக பேரே சொல்லுகிறான், என்னுடைய தேவர்கள் வேறு, உன் கர்த்தர்களின் தேவனாகி கர்த்தர் அநாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலிலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். ஃபைண்டிங் ரெஸ்ட் இன் காட். தேர் இஸ் ரெஸ்ட் இன் காட். என் மகனே, என் மகளே, கிறிஸ்தவ பிள்ளையே, நீ தேடுகிற அந்த நிம்மதி கர்த்தரிடம் இருக்கிறது. நீ தேடுகிற அந்த இளைப்பாறுதல் கர்த்தரிடம் இருக்கிறது.
நீ தேடுகிற அந்த உதவி கர்த்தரிடம் இருக்கிறது. நீ தேடுகிற அந்த பாதுகாப்பு உங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போலையா? எங்கள் ஊரில் எங்கள் அம்மா அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ணி வச்சாங்க. என்னடா சொல்கிறார் உங்கள் கர்த்தர் அப்படின்னு கேட்பாங்க யாருன்னா ஒருத்தர். ஏன்டாப்பா இவர் நம்மளை கூப்பிட்டு கர்த்தர் பற்றி சொல்கிறாருன்னா, முன்னாடி அம்மா யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க? கர்த்தரை நம்பு, கர்த்தரையே நீ நம்பு, கர்த்தரை நீ பாடு, கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராதுன்ற மாதிரி கர்த்தரை நம்பு. காலம் கடைசி காலமாகுது, கர்த்தரை நம்பும் போது அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிச்சு. உங்கள் கர்த்தர் என்ன சொன்னார்? சர்ச்சுக்கு போனீங்களா, கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்வாங்க. இது கிண்டலுக்கு சொல்கிறதில்ல, இவனுக்கு நிஜமாகவே சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு உங்களை தாழ்மையாக ஒன்று சொல்லட்டுமா? யாரெல்லாம் உங்கள் கர்த்தர்னு சொன்னாங்களே அன்றைக்கி, அவங்களாம் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக கர்த்தர் தான் இருக்கிறாங்க. ரொம்ப தூரத்து சொந்தம். ஒருத்தரை பார்க்க போனோம், ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்காரு. நான் அவரை அந்த ஆலயத்தை கட்டிட்டு இதை முடிக்கணும்ப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்றாரு. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பற்றி நினச்சி பார்க்குறேன். ஐயோ, கர்த்தரை குறை பேசின டீமில் நீ தானையா மெயின். மீசெல்லாம் எடுத்துகிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுனே, அவங்க ஒய்ஃப் வேறு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறாங்க. யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே இவருக்கு சொன்னால் கூட ஞாபகம் இருக்குமான்னு தெரில. யாரை கிண்டல் பண்ணுவாங்க? ஏதா அம்மா என்ன சொன்னாங்க? கர்த்தர் பற்றி சொன்னாங்களே. உங்கள் கர்த்தர் என்ன சொன்னார்? நீ தான் ஒரு நாள் ஆலயத்தை கட்ட போகிற. அல்லேலூயா. யாருன்னா ஒருத்தர் கர்த்தர் பற்றி சொல்லிட்டாங்கன்னா நேராக கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தாவே, இவன் இந்த மனிதன் உன் ஆலயத்தை கட்டுவானாங்க. தீரு நாட்டு மன்னனை பற்றி ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் தம் தேசத்தை நேசிக்கிறார். அல்லேலூயா. த ஏலியன் கிங், நாட்டுக்கு இந்த நாடு பற்றி பெரிய அளவு தெரியாதபடி தன் நண்பனாகிய தாவீது நிமித்தம் கர்த்தரை பற்றி தெரிந்து கொண்டவன் சொல்லுகிறான், Blessed be the Lord God of Israel. இஸ்ரவேலின் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஒரு ஸ்கில் மேன் அனுப்புகிறாரு. அவர் பேர் ஹும்ராம். 7ஆம் வசனத்திலே இவர் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை அனுப்பும் என்று சொல்லும்போது அவர் யார் அனுப்புகிறார் பாருங்க. என்னாச்சு? 14ஆம் வசனத்தில், உம்முடைய தாவீது என்னும் ஆண்டவன் நிபரோடு யூகித்து செய்யவும் அறிந்தவன். யார் அறிந்தவன்? 14ஆம் வசனம். அவன் தானின், படிங்க, அவன் தானின் குமாரத்திகளில், படிங்க ப்ளீஸ், ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். ஹல்லேலூயா. கைத்தடி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? அம்மா வந்து இஸ்ரேல், அப்பா வந்து தீரு. ஆமென். இந்த மனுஷனோட அப்பா எந்த ஊருங்க? தீரு. அம்மா எந்த ஊர்? இஸ்ரேல் தான் கோத்திரம், பார்டர். இப்போ சொல்கிறான், நான் வெளியிலேருந்து ஆள் அனுப்பல, உங்கள் ஆளையே தான் அனுப்புகிறேன். பொண்ணு எங்கள் ஊரில் கட்டின்னு போனோம். ஹல்லேலூயா. அந்த லேடி வந்து தான் கோத்திரத்து ஜூவிஷ் மதர். அவங்க எல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவங்க ஆண்டவரை பற்றிலாம் சொல்லி தான் வளர்த்துருக்கு. அதனால் அவனுக்கு தெரியும், நான் அனுப்புகிறேன் என்று அனுப்புகிறான். ஹல்லேலூயா. எக்ஸலண்ட் இல்லை? எக்ஸலண்ட். தீருவுக்கு தீரு தெரியும், ஹீப்ரூக்கு ஹீப்ரூ தெரியும். வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. அக்ரிமெண்ட் உண்டாகுதுங்க. அக்ரிமெண்ட், கிரேட்டர் அக்ரிமெண்ட். எல்லாம் பெரிய ப்ராஜெக்ட். 20,000 30,000 போடுது. அந்த காலத்தில் 20,000 எப்படி என்னாங்கன்னு தெரில. கோதுமையும் வார்கோதுமை எண்ணெயும் திராட்சரசத்தை தம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக. இது எவ்வளோ தரப்போகிறேன்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருப்பார். 9ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த மரங்களை வெட்டுகிற இது வந்து 2 டைப் ஆஃப் ஹெல்ப்பு கேட்பார். நிறைய வேலை செய்கிற பீப்புள் தேவை, எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தன் தேவை. அவன் தான் இந்த கோத்திரத்தில் வரப்போகிறான். அதனால் டீல் எக்ரிமெண்ட்டில் என்னென்ன கொடுக்குறாராம் பாருங்கள். 20,000, 10ஆம் வசனம், 20,000 மரக்கால் கோதுமை, அரிசி. ஹல்லேலூயா. பைபிளில் முதல் முறை அரிசின்ற பேர் பெரிய ப்ராஜெக்டில் வருது. என்னதுங்க? அரிசி. ஆமென். எத்தனை வசனம் அது? 10ஆம் வசனம், 10th verse. அரிசியை பற்றி பேசுது. ரைஸ். ஆமென். ஆமாம், கர்த்தர் வந்து தருகிறார். ஆமென். வீட், ரைஸ், வைன், ஆயில். ஆமென். இங்கிலீஷ் வசனத்தில் வந்து அந்த அரிசின்ற இடத்துல வந்து பார்லின்னு போடப்பட்டிருக்குது, வார் கோதுமை என்று போடப்படுது. ஓகே, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார், டீலை ஏற்றுக்கிட்டார். யாதற்காக ஏற்றுக்கிட்டார்? சாலமன் என்கிற ஒரு புதியவன் வந்திருக்கிறான் என்றல்ல, சாலமன் என்கிற பழைய என் நண்பனுடைய மகன் வந்திருக்கிறான். சாலமன் என்கிற என் தேவனுடைய ஊழியக்காரன் வந்திருக்கான். எனக்கு எப்போதும் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது
ஒரு இடத்துல ஏதாவது உதவி கேட்கும்போது, ஏதாவது டீல் பண்ணும்போது நான் முன்னாடியே சொல்லிடுவேன், நான் ஒரு பாஸ்டரு, நான் ஒரு கிறிஸ்டியனு, எங்கள் அப்பா ஒரு பாஸ்டரு, நான் ஃபிசியோதெரப்பியிலேருந்து ஆண்டோடைய ஊழியத்தை பண்ணி வச்சுருக்கேன், விருப்பப்பட்டால் உதவி செய்யுங்க, இல்லைனா வேணாம். இல்லைனா இந்த வரை நிறைய பேர் செய்யலை, பரவாயில்லை, இதான் நான், என்னை அனுப்பின ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்னா நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உங்கள் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவீங்க. வண்டர்ஃபுல்லான இன்ட்ரடக்ஷன். நான் ஒரு ஞானி வந்திருக்கிறேன், எகிப்தில் பெண் எடுத்தனை, ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எகிப்து சாலமோன், எகிப்தின் மன்னனுடைய மருமகன் பேசுகிறேன் அப்படியே போட்டார். கேட்டால் தூக்கிட்டு வந்து போட்டு போயிடும். ஏன்னா எகிப்து அன்னைக்கும் சூப்பர் பவர் தான், ஈஜிப்ட் சூப்பர் பவர் தான். தாவீது வாழ்ந்த காலத்தில் தாவீதுக்கும் ஈஜிப்டுக்கும் சண்டை நடக்கல, நடந்துருந்தால் தெரிஞ்சிருக்கும் யார் சூப்பர் பவர்னு. கிங் டேவிட் அங்கே போகல, அவர் மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் தான் இருந்தார், அவர் ஆஃப்ரிக்கா கூட சண்டைக்கு போகவே இல்லை. சூப்பர் பவர் யார் தான் அப்போ? ஈஜிப்ட் தான். தாவீதுக்கு அவங்களுக்கும் காம்பேக்ட் வந்ததே இல்லை. ஆனால் பொண்ணு இவன் எங்கே போய் எடுத்துட்டான்? ஈஜிப்டில். போட்டிருந்தா வந்திருக்குமா? தீருலேருந்து வந்திருக்கும். எகிப்தினுடைய மருமகன், எகிப்திலிருந்து பட்டம் பெற்றவன், ஞானி பேசுகிறேன்னா கூட வந்திருக்கோம். அந்த ரூட் எனக்கு வேணாம், எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய அறிவினால், என்னுடைய திறமையினால், என்னுடைய அந்தஸ்தினால் எந்த ஆசீர்வாதம் வேண்டாம். சொல்லுங்க, என் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறது தான் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. நான் யார் என்பதை அறிந்து கொண்டு எனக்கு உதவி செய்கிறவர்கள் மட்டுமே எனக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமாப்பா, எனக்கு உன்னை பற்றி தெரியும்ப்பா, நீ வாடகை வீட்டில் தான் இருக்கிற, நீ பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கல, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்க, இருந்தாலும் உனக்கு பொண்ணு தரேன், பொண்ணு கொடுத்தா தான் என்ன பண்ணோம்? கட்டணும். அப்படி தான் பொண்ணு தேடிட்டு இருந்தோம் அவருக்கு. இதுதான் கொடுத்தா கொடு, இல்லைன்னா போ. கர்த்தருடைய ஆலயத்துக்கு சப்போர்ட் பண்ணு. நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம், இந்த சபையில் 250 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஆராதனை செய்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு இடம் வேண்டும் தான் கேட்க போகிறோம். கர்த்தர் கதவு திறப்பாரா, திறக்க மாட்டாரா? சொல்லுங்க ஆமென். இது தாவீது பேர் யூஸ் பண்ணல, தாவீது பேர் யூஸ் பண்ணாலே திறக்கணும். இயேசு பேர் யூஸ் பண்ணுறோம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வேண்டி அனைத்தும் உண்டாவதாக. அல்லேலூயா. 17லேருந்து 18க்கு நம்ம வந்துடுறோம். தாவீது இஸ்ரவேலின் எல்லாரையும் மறுஜாதியான மக்களை எல்லாம் தொகையிட்டது போல சாலமோனையும் எண்ணி 153,600 பேரை எடுத்தான். ஆமேன். அதில் யார் யாரை எதுக்கு யூஸ் பண்ணால் 70,000 பீப்புள் லேபர் ஃபோர்ஸுக்கும் 80,000 பீப்புள் ஸ்டோன் கட்டிக்கும் உபயோகப்படுத்தினான். வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருடைய திருப்பணி. சொல்லுங்கள், கர்த்தருடைய திருப்பணி. கர்த்தருடைய திருப்பணி தொடங்கி விட்டது. சொல்லுங்கள், கர்த்தருடைய திருப்பணி தொடங்கி விட்டது. சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தருடைய திருப்பணி தொடங்கி விட்டது. இன்னும் சத்தமாக, கர்த்தருடைய திருப்பணி தொடங்கி விட்டது. இன்னும் ஒரு முறை சத்தமாக, கர்த்தருடைய திருப்பணி தொடங்கி விட்டது. அல்லேலூயா. நம்ம திருப்பணி துவங்கிருச்சா? லேண்ட் வாங்குற திருப்பணி துவங்கிருச்சா? துவங்கிச்சா இல்லையா? ஆமாம், சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல. அல்லேலூயா. துவங்கினா முடியுமா முடியாதா? முடியும். துவக்கினவர் யார்? கர்த்தர். சின்னதாக கட்டுமா, பிரம்மாண்டமாக கத்துவோமா? என்ன இங்கே பாருங்கள், நமக்கு சாதிச்சதை விட அவருக்கு பெருசாக சாதிக்கணும். நம்ம வாழ்க்கை வரலாறு யாருன்னா எழுதுனாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே அவர் பண்ணி தான் இருக்கணும். சாலமோனோட வாழ்க்கை வரலாறில் நிறைய நல்லது கெட்டதெல்லாம் நடந்துச்சு. ஒரு பேர் மட்டும் அவனை விட்டு எடுக்க முடியாது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின மாமன்னன் சாலமோன். தாவீதின் குமாரனாகிய சாலமோன், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின சாலமோன். இந்த பேர் நமக்கு போதும்பா. கர்த்தர் திருப்பணி பெரியது, நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் ஆண்டவரிடத்தில் சரணடைவோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? வாங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாம். ஷீகா ராத்தா லாபா காத்தா ராத்தா லாபா காத்தா ராத்தா லாபா ஷேதே ரே கே தே லே போதி ரீதா நபா காதா நபோ ஷேதே ரே தே லே பே கே தே நே ரே பே தே நே ரே தே நே பே ரே தே நே பே ரே தே நே பே கே தே நே பே ரீதா நபா ரா காதா நபா ரா பா தே நே பே தே நே பே. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம செய்ய போகிறோம். நம்ம இருக்கிற காலத்தில் ஆண்டவருக்கு ஏதாவது நான் எழுப்பி நம்ம செய்ய போகிறோம். தகுதி இல்லாத ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம செய்ய ஒப்பு கொடுப்போமா? என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில்
படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே அப்பா. குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். நான் கண்ணில் மூடி செபிக்கலாம். எங்களை மக ஆயிருக்கும் கிருபையும் வான ஆதி வான கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனே அப்பா, உமக்கு மகிமுள்ள ஆலயத்தை கட்ட ஆண்டவர் சாலமோன் தெரிந்து கொண்ட தேவனே அப்பா, நீ தலைமுறைகளின் தேவனே அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறப்பா. இதுவரை எங்களோடு நீ பேசினீர், நீ அந்த ஆசீர்வாடைய நன்றி அப்பா. இந்த காலையில் உங்கள் ஒப்பு கூட நீர் பொறுப்பட்டு ஆசீர்வாதி இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜ்யத்துக்கு ஒரு அரண்மனை கட்ட நிர்ணயம் பண்ணினான். இன்றைக்கி நம்ம 3 விதமான காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, நாம் அது ஒரு நோக்கம் வேண்டும், அதுக்கு திட்டம் வேண்டும், அதுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்ற காரியத்தை பார்த்தோம். எதற்கு? சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட அவன் தீர்மானம் செய்தான். ஆமென். ஏனென்றால் அவனுடைய தகப்பனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அதே தரிசனத்தை கர்த்தர் சாலமோனுக்கும் கொடுத்திருந்தார். அதே ஒரு வாக்குறுதி சாலமோனுக்கும் கொடுத்தார். மகனே, நீ என்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், மகனே நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட நான் உன்னை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சாலமோனை கொண்டு பயன்படுத்தினார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம் ஒவ்வொரு கூட ஆண்டவர் நம்ம மேலே ஒரு கடமையை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன? நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டதான் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் ஆண்டவரே நீர் என்னை வைத்து எதப்பா நீங்கள் செய்ய போறீங்க, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே ஆலயத்தை கட்ட போட்டுறேன்னு அவங்க ஒரு சந்தேகம் இருந்தால், இன்னைக்கு கண்ணில் மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போம், ஆண்டவரே ஏசப்பா என்னை கொண்டு உங்கள் ராஜ்யத்தை கட்டுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அறுவடைய மிகுதி ஆட்களோ குறைவு நான் கேட்குறேன்ப்பா. என்னை கொண்டு உங்கள் ஆலயத்தில்ப்பா நீ என்னை கட்டுங்கப்பா. இன்னும் அழிய ஆத்துமாக்கள் எத்தனை பேர் இருக்காங்களப்பா, என்னை கொண்டு உங்கள் ராஜ்யத்தை நீர் கட்டுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு என்னப்பா நீங்கள் தரிசனத்தை வைத்திருக்கிறீங்கப்பா, நான் என்னப்பா செய்யணப்பா, என்ன ஊழியம் என்னப்பா, நான் நீங்கள் எங்கே புறப்பட்டு எந்த ஊழியத்தை செய்யணுப்பா. சாலமோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தீங்களேப்பா, தாவீதுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தீங்களேப்பா, நீர் என்னை கொண்டு எங்கப்பா நீர் செய்ய பயன்படுத்த திட்டம் வைத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தர் சமத்தை அப்படி நம்ம கேட்கலாமாப்பா. அப்படி ஆண்டவர் உணர்த்தினார், ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை உங்கள் ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிறப்பா, உங்கள் ராஜ்யத்தை கட்ட என்னை அர்ப்பணிக்கிறப்பா. என்னை நீரப்பா பல ஆயிரம் பேர் என்னை நீ தெரிஞ்சு கொண்டீங்களப்பா, உங்கள் ஆலயத்தை கட்ட சரீரத்தை கட்டப்பா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படியே நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டு நம்ம செபிக்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு நான் இடைப்பட்டு நம்ம உடன்படிக்கை பண்ணலாம். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை கிருபையாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்தியப்பா, குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்தும். நவா சொல்லலாம். குயவன் நீரப்பா, களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுவேன். எங்களை பயன்படுத்துக்கப்பா ராஜ்யத்துக்கப்பா. குயவன் நீ, களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுவேன். கையில் படைத்தேன்
அன்பின் தகப்பனப்பா, நாங்கள் ஆண்டவரே தகுதியற்ற எங்களை கொண்டப்பா ராஜ்யத்தை கட்ட நீங்கள் அழைத்தீங்களே, நன்றி அப்பா. தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு தரிசனத்தை கொடுத்திருப்பா. எங்களுக்கு விட முன்னோர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அப்பா, அந்த தரிசனத்தை உங்க ஆலயத்தை ராஜ்யத்தை கட்ட எங்களை நீர் பயன்படுத்துங்களே, நன்றி அப்பா. எங்கள் முன்னோர்களை காட்டில் நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. நாங்கள் முன்னோர்களை காட்டில் நாங்கள் நல்லவர்கள் அல்லப்பா. ஆனாலும் ஏனோ எங்களை நீ தெரிந்து கொண்டப்பா. சாலமோனை தெரிந்து கொண்டு ராஜ்யத்தை கட்ட அப்பா, உமக்காக ஊழிய செய்யுங்களை தெரிந்து கொண்டீங்களே, நன்றி அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எப்படி சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தானோ, நாங்கள் எங்களுக்கு என்ன வேண்டிய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிப்போம் தகப்பனே. எங்களுக்கு என்ன தரிசனத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி முடிப்போம் தகப்பனே. எங்களுக்கு என்ன வைத்த நாங்கள் ஊழியத்தை இயேசு நாமத்தில் செய்து முடிப்போம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு வாழ்க்கையில உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அதை நிறைவேற்றி நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. எங்களுக்கு கொண்டு நீர் பலத்த காரியங்கள் செய்யப்பட்ட கிருபைக்கான நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே, உண்மை மாத்துகிறோம் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாம சேர்ந்து சொல்ல, நாங்கள் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம். நாங்கள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாሎም, ஷாሎም, ஷாሎም. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.